ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான ஒரு பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியோடு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. ரொம்பவே உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.